ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஃபைட்டிங் கப்பலோட நெக்ஸ்ட் பார்ட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். போன பார்ட்டில் வந்து நம்ம டேக்குக்கு 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிருக்கும். இப்போ இப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் நான் பேசுகிற விட இருக்கட்டும் பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சால் ஐ ஆம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள அப்பெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமின் 2 பேருமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு காலேஜுக்குள்ளே என்ட்ராக்குறாங்க. நேராக பாய்ஸஸ்கிட்ட கூட போகல, நேராக கிளாஸ் ரூமை பற்றி போகிறாங்க. இந்த மாதிரி போனோம். நம்ம ஹாரி தான் வேகமாக முன்னாடி வந்துட்டு டயாங் அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டாம். டேக்கு முன்னாடி நம்ம ஜொங்குக்கின்றாகி இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ அவங்கிட்ட பேசுறதுக்கு நான் அலோவ் பண்ணலை. இப்போ நான் அவனை ரிங் போட்டு ஹோல் மெம்பர்ஸ்க்கு முன்னாடி மேரேஜே பண்ணிட்டேன். தேவையில்லாமல் அவங்ககிட்ட ஏதாவது பேசி ப்ளே பண்ணேன்னு வச்சுக்கோ. அப்போ நான் அடித்ததுக்கு 1-2 ரீசன் கேட்டேன். இப்போலாம் ரீசனே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு காண்டில் மிரட்டு வர அந்த மாதிரி மிரட்டுனா ஹாரி வந்து டேக்கும் ஜொங்குக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நான் அந்த திங்கிங்கில் பேசலை, ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினேன். ஃப்ரெண்ட்லியாக கூட பேசக்கூடாதுடா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹாரியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்ன பேபி நைட்டு முழுக்க ரொம்ப டயர்டாக இருந்துச்சு பொழுக்கு நான் ப்ளே பண்ணதில்ல, நீ ரொம்ப டயர்ட் ஆகிட்டியா? அதான் காலேஜுக்கு வர இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி ஹாரியை கடுப்பேற்றுறாராம். இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு வீமின் 2 பேரும் ஷாக் ஆகி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால், நம்ம ஜொங்குக்கு நம்ம டேயெல்லாம் பார்த்து பேசலை, மூவ் ஆன் பண்ணி விட்டார்ல ஹாரி, அவரை பார்த்தே பேசுகிறாரு. அண்ட் டேயோட ஷோல்டரில் ஆன்சர் போட்டு நைட்டு முழுக்க நல்லா ப்ளே பண்ணமே, பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி கடுப்பேட்டு வர ஹாரியை இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு டே வந்து ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு, என்ன மாதிரி பேசுகிற ஜொங்குக், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி பேசிப்பாங்களோ அப்படி தானே பேபி பேசிக்கிட்டேங்கிற மாதிரி திரும்பவும் டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுண்டா. டேக்கு ஒரு மாதிரி ஏன்னா இப்போ நம்ம ஜொங்குக் பேசுகிற டோனிங்கெல்லாம் வர்ற மாதிரி இருக்குது. இதை பார்க்க சொல்ல டேக்கு ஒரு மாதிரி ஆகி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால், ஜிமினாவுமே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். என்ன இந்த ஹாரி காண்டாக்கி கடுப்பில் இங்கேருந்து போயிடுவான்னு பார்த்தா எங்கள் 2 பேரையும் முறைக்க பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ முறைக்க வாடா செய்கிறப்ப பாரு, நீ முறைக்கிறதுக்கு உனக்கு ஆப்பு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி டேக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜொங்குக் டேக்கிட்ட க்ளோஸாக ஹாக் பண்ணபடி டேயோட நெக்கில் கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரைக்கும் போவாரா. அந்த மாதிரி போனோம். அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு ஹாரி இங்கேருந்து காண்டா போனால் டேக்கே ஒரு செகண்டில் ஹார்ட்டு நின்று போச்சு. இந்த மாதிரி நெக்கு வரைக்கும் க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு ஒரு ஃபிங்கர் கேப்பு தான். இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டோட ஜொங்குக்கு அப்படி நெக்கிக்கிட்ட ஃபேஸ் வச்சபடியே நம்ம ஹாரியை திரும்பி பார்ப்பாரா. இந்த மாதிரி பார்த்தா ஹாரி காண்டாகி போகிறத பார்த்துட்டு இதாண்டா எனக்கு வேணும், பாருடா டெய்லியும் உன்னை காண்டாயிட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஜொங்குக் சரி வாட்டே கிளாஸ் ரூமுக்கு வேணா நான் கேண்டீனுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போனால் டேக்கிடம் ஃபுல்லாக வீட்டு சொட்டாயிருச்சு. என்னடா ஆச்சுட்டு அங்கே அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிற, ஒன்றும் இல்லைடா, இவ்வளோ டேஸ் ஜங்குக்கு ஒன்று இந்த மாதிரி என்னெல்லாமோ டார்ச்சர் பண்ணியிருக்கான், ஆனால் இப்போ பண்ண மூமெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளாஸ் ரூம் கூப்பிட்டு வந்தா இப்போ ஜங்குக் பண்ண அந்த மூமெண்ட் தான் திரும்ப ஞாபகம் வருது. அந்த ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் ஃப்ளெட்டியாக பேசுகிற மாதிரி க்ளோஸாக வர அந்த மூமெண்ட். இந்த மாதிரி அவர் ஹாரியை தான் கடுப்பேற்றுறாரு. பட் டேக்கிட்ட இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஒரு வேளை 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னொன்னே ஜங்குக் தாங்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறானோ, ஒரு ஹஸ்பண்டாக நடந்துக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணால் ஜிமினாவுமே இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறத பார்த்துட்டு நீ டென்ஷன் ஆகாதடா, நீ நினைக்கிற மாதிரி தான் இருக்கும், அவன் உன்னை மேரேஜ் பண்ணிட்டானா ஏற்கனவே உன்கிட்ட எவனாவது பேசினாலே காண்டாகி அவன்கிட்ட ஏன்டா பேசுகிறீங்கன்னு பிரித்து விட்ருவான், ஃபைட் பண்ணி விட்ருவான். அப்படி இருக்க சொல்ல அவனுக்குள்ளே உன் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்குமா இருக்கும். சில பாய் ஃப்ரெண்ட்ஸு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் அடிச்சுப்பாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வேளை உன்னை பிடிக்க தான் செஞ்சுருக்கும் போலுக்கு, நீ ஃப்ரீ பண்ணி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே ஃப்ரீ பண்ணி விட்றேங்கிற மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டா இப்போ அப்படியே டேஸஸ் ஒரு 3 டேஸ் கிட்ட போயிடுச்சு. நம்ம ஜங்குக்கு டைகருக்கு மெசேஜ் பண்ணுறதும் டைகருக்கு பன்னிக்கு மெசேஜ் பண்ணுறதும் மாற்றி மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. டேயுமே செம கன்ஃபியூஷனில் இருக்கார். இந்த மாதிரி ஹாரியை கடுப்பேற்றுறேங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து ஃப்ளிட் பண்ணுற ஜங்குக்கு திங்க் பண்ணவா, இல்லை நம்மக்கிட்ட மொபைலில் ஒரு சாஃப்டான மூமெண்ட்டில் தனக்கு பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க பன்னியை நம்ம திங்க் பண்ணவா, 2 பேரில் யாரடா சூஸ் பண்ணுங்கிற மாதிரி
பைத்தியம் பிடிச்சபடியே நம்மகிட்ட அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துக்கிட்டேன். இதை பேசாட்டிக்கு சிம்மி நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கிட்ட உன் நேம் என்னன்னு கேட்டு பிக்க கேட்டுற வேண்டியதான். கேட்டுட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஐ லவ் யூ சொல்லிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஒரு தைரியத்தை நான் வர வச்சுட்டு அப்படியே மொபைலை ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு அந்த மொபைலில் பன்னி நான் உன்னோட நேம் என்னன்னு தெரிஞ்சுக்க திங்க் பண்ணுறேன். அப்புறம் உன்னோட பிக் ஏதாவது இருந்தால் எனக்கு அனுப்புறியா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி அனுப்பிடுவார். ஐயோ அனுப்பிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்து அனுப்பியாச்சு அழிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணேன். இங்கே அனுப்புன அந்த மூமெண்ட்டுக்கு அதே ரூமுக்குள்ளே சார்ஜ் ஏறிட்டு இருக்கு ஜங்குக்கோட மொபைலுக்கு கிளிக்குன்னு விழுது. இந்த மாதிரி விழுந்தா என்னடா மெசேஜ் அனுப்பி ரிப்ளை வரலங்கிற மாதிரி திரும்பவும் நான் இந்த மாதிரி உன்ட்ட கேட்டுட்டேன்னு கோவப்பட்டுட்டியா பண்ணி அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறாரு. சாரி பண்ணி தெரியாமல் அந்த மாதிரி கேட்டுட்டேன், சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்டேன், ப்ளீஸ் கோவலாம் பட்டுக்காத, ப்ளீஸ் சாரி 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 ப்ளீஸ் ஏதாவது கமெண்ட் பண்ண, எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ணி எஸ்எம்எஸ் பண்ணலை, மெசேஜ் பண்ணலை, நம்ம பிக்கை கேட்டதுனால தான் மெசேஜ் பண்ணலையோங்கிற பயத்தில் சாரிக்கு மேலே சாரியா இங்கே நம்மகிட்ட அனுப்ப அது எல்லாம் ஜங்குக்கோட மொபைலில் கிளிக்குங்கிற மாதிரி விழுந்து இந்த மாதிரி கிளிக்குன்னு விழுற சவுண்டை கேட்டு அது எவன்டா இவன் மொபைலுக்கு இத்தனை டைம் மெசேஜ் அனுப்புறது, அந்தளவுக்கு சார் பிஸியோ, சாருக்கு மெசேஜ் அனுப்புகிற அளவுக்கு எவன்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காண்டில் அந்த மொபைலை வச்சுட்டு நானே பண்ணிக்கிட்டே இருந்து மெசேஜ் எது ரிப்ளை வரலையேன்னு காண்டில் இருந்தால் உனக்கு எவன்டா இத்தனை மெசேஜ் அனுப்புகிறாங்கிற மாதிரி கோவமாக ஜங்குக்கோட மொபைல் அப்படியே எடுத்து பாப்பாரா இந்த மாதிரி பார்த்தேன் லாக்கில் இருக்குது. இந்த ஜேகேவோட லாக்கு ஜேகேயாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பட்டன் லாக்கில் ஜேகேங்கிற மாதிரி எழுதுறாரு. இந்த மாதிரி எழுதுனா லாக்கை கூட அவர் நேம்லேயே வச்சுருக்காரு. இந்த மாதிரி லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு லாக்கை கூட வைக்கிட்டு இருந்தப்போ இந்த ஜேகே எதுக்குடா அப்போ செல்லில் லாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய் ஜங்குக்கு யாருடா இவ்வளோக்குள்ள மெசேஜ் அனுப்புறது, அது யாருடா ஜங்குக்கு நமக்கு தெரியாமல் வேறு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டிங்கில் எப்போது ஒரு டவுட் வரும்ல, அப்படி 2 பேர் வேறு யார்கிட்டையாவது பேசினா பிரித்து விடுவாங்களா, அந்த மூமெண்ட்டுக்கு யார் அந்த பர்சன் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலேயே வேகமாக ஓப்பன் பண்ணி பார்த்து ஷாக்காக்கு ஜங்குக்கோட மொபைலை கீழே போட்டுருவார். இப்படி கீழே போட்டால் அடாப்பாவே என் காஸ்ட்லி மொபைலை உடச்சிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பின்னாடி நின்று கட்டுவாரா, இந்த மாதிரி கட்டுனா அதே ஷாக்கில் அப்படி திரும்பி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் லூசு பையில கிறுக்கு பையில இந்த மாதிரி வேலை பார்த்துட்டியடா, காஸ்ட்லி மொபைல்டா, என் டேடிக்கிட்ட போய் மொபைல் கேட்டால் கிடைக்குமாடா, லூசு பையில நீ கேட்டால் கூட 2 மொபைல் வாங்கி தருவாருடா, நான் கேட்டால் அதுக்கு என்ன காரணம்லாம் கேட்பாருடா, என்ன காரணத்தடா சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போச்சு ஸ்க்ரீன்லாம் அப்படியே கிராக் ஆயிருச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொபைலை எடுத்து வச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுறாரு. இனி நான் மொபைலை எப்படி கேட்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது ரொம்ப காஸ்ட்லியான மொபைல் வர இப்போ தான் வாங்கியிருப்பாரு. இந்த மாதிரி மொபைல் உடஞ்சதை பார்த்துட்டு தேம்பி அழுதுட்டு டேயோட ஷார்ட்டாக பிடிச்சிட்டாரு. என்ன நெஞ்செழுத்தம் உனக்கு, என்ன இதுக்காகடா ஏன் செல்லை போட்டு உடச்ச, நான் உன்ட்ட தான் ப்ராப்ளமே பண்ணலையே டே, நான் பசாட்டுக்கு வெளியே மாலுக்கு தானே போனேன், உன்னை மாலுக்கு கூட்டிகிட்டு போகலங்கிற காண்டில் இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்ட ஷாக்கிங்கில் இருந்தவர் இப்போ தான் ரியாலிட்டிக்கே வராரு. அடு ஜங்குக், என்ன ஜங்குக் சொல்கிறா, இப்படி உடச்சிட்டியாடா, நான் மொபைலுக்கு எங்கடா போவேன், நீ டென்ஷன் ஆக்காது ஜங்குக், நான் அங்கிள்கிட்ட சொல்லி இதே மாதிரி மொபைல் வாங்கிட்டாரேன். அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேரியெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு போ இப்போவே போய் என் டாடிக்கிட்ட சொல்லி எனக்கு இப்போவே மொபைல் வேணும், மொபைலை வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி டே பிடிச்சி தள்ளுறாரு. ஆனால் இப்போவே கேட்டால் அங்கிள் என்னை திட்டுவார், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் கேட்கனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போ மொபைல் வேணும், போய் கேளு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேட் அந்த மொபைலை கொடுத்து அனுப்புகிறாரு, புஷ் பண்ணி தள்ளுறாரு, போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டைம் அந்த மொபைலை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி நேராக ஜங்குக்கோட டேடுக்கிட்டேயும் டேயோட டேடுக்கிட்டேயும் நின்றுட்டு டேட் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா, என்னடாங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் நம்ம டே நோட் பண்ணோம். நான் ஜங்குக்கோட மொபைலை சார்ஜ் ஏற்றிட்டு இருக்க சொல்ல பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்து மொத்தமாக கிராக் ஆயிடுச்சு, என்ன பண்ணாலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, மொபைல் ஃபுல்லாக உடஞ்சிருச்சு புழுக்கு, எனக்கு நியூ மொபைல் கிடைக்குமா, இல்லைன்னா ஜங்குக்கு என் கூட ஃபைட்டுக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. இந்த மாதிரி பேசினா அடுத்த செகண்டையும் என் ஜங்குக்கோட டேடி அதே மாதிரி மொபைல் அதே மாதிரி மாடல் இருக்கும்ல, அந்த மொபைலில் இன்னொரு மொபைலை உடனே ஆர்டர் பண்ணியாச்சு.
திமிரு பிடிச்ச டேடு. ஏன் டேட், நான் இந்த மொபைலை கேட்கறதுக்கு உன்ட்ட 1 மந்த் நல்ல பிள்ளைக்கலங்க நடித்தேன். எவ்வளோ ஆக்டிங்க போட்டேங்க. நல்ல பிள்ளை மாதிரி குட் பை மாதிரி எப்படிலாம் இருந்தேன். 1 மந்த் கழிச்சு நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கேட்கணுங்க போய் தானே எனக்கு இந்த மொபைலை வாங்கி கொடுத்தேன். அவன் ஒரே ஒரு செகண்டு உங்ககிட்ட வந்து பேசினதோட தூக்கி மொபைலை கொடுத்துட்டல. இருடா ரூமுக்குள்ளே நீ வருவல்ல உன்னை வச்சுக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் 1 மந்த் கழிச்சு 1 மந்த்துக்கு அப்புறம் கிடைச்ச மொபைலுக்கும் ஒரே செகண்டில் மொபைல் கிடைக்கிற மூமெண்ட்டை பற்றி இந்த இதில் தான் நம்ம ஜொங்குக்கு நம்ம டேயை ஃபுல்லாக இக்னோர் பண்ணுவார். தான் கேட்டால் மட்டும் டைம் ஆகுது, டே கேட்டால் அடுத்த செகண்டே டேயோட ஹேண்ட்ஸில் கிடச்சிருதுங்கிற மாதிரி காண்டிலே நேராக ரூம்குள்ளே போயிடுவார். இந்த மாதிரி பண்ணோம். இப்போது நம்ம டேடா நியூ மொபைல் ஆர்டர் பண்ணியிருப்பாங்களா, அது வந்துருக்கும். அதை அப்படியே வாங்கிட்டு நேராக ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்தா ஜங்குக் மொபைல் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரா. அந்த மாதிரி கொடுத்தா அந்த மொபைலை அப்படியே வாங்கி பெட்டில் தூக்கி வீசிட்டு டேயை க்ளோஸ் அழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா டே ரொம்ப ஷாக், மண்டெல்லாம் அப்படி அடிச்சுக்கிட்டார் நம்ம டே. இப்போ ஜொங்குக்கு பார்த்தா செம்ம ஷாக் ஆகி இவ்வளோ க்ளோஸ் அழுக்கிற மூமெண்ட்டுக்கு டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலில் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணா, ஏண்டா ஏண்டா உன்கிட்ட மட்டும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த அளவுக்கு லவ்வை காட்டுறாங்க. நான் அவரோட ஒரே ஒரு சன்னு தானே. ஆ நான் கேட்க சொல்ல எனக்கு 1 மந்த் கழிச்சு தான் வாங்கி கொடுத்தாரு. நீ கேட்ட 1 ஹவர் கூட இன்னும் எண்டாகலை. அதுக்குள்ளே மொபைல் வீட்டுக்கு வந்துருச்சு. அப்போ என்னை விட என் அடுக்கு நீட்டாக இம்பார்ட்டனா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுவாரா. அந்த மாதிரி பேசினா அப்பெல்லாம் இல்லை ஜங்குக், அது எப்படி உன்னோட பேரண்ட்ஸ்க்கு உனக்கு முன்னாடி நான் இம்பார்ட்டனாக தெரியுமே. நீ என்னை திட்டுவ பனிஷ் பண்ணுவேன்னு சொன்னேன், அதான் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேய் அப்படி விட்டுட்டு நீ என்ன சொன்னாலும் சரி, என் லைஃப்பில் எனக்கு கிடைக்க வேண்டிய ஹாப்பினஸ் எதுவுமே நானாக திங்க் பண்ணி கிடைக்க மாட்டேங்கு. உன்னால தான் எனக்கு கிடைக்குது. இந்த மொபைல் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மொபைலை தூக்கி போட்டு நம்ம ஜங்குக்கு உடச்சிட்டு இந்த மாதிரி உடைச்சா டே ரொம்ப ஷாக் ஆகி இப்போ என்ன ஜங்குக்கு நான் வாங்கி தந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி மூலியமாக கிடைச்ச மொபைல் எனக்கு வேண்டாம், நான் தனியாகவே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நேராக அப்படி கோவமாக கீழே இறங்கி போவார். அந்த மாரி போனால் என்னை மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டே இருந்தாலுமே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நியூ மொபைல். அதாவது அது ரொம்ப காஸ்ட்லி மொபைல். இப்போ நம்ம ஜங்குக்கு வச்சுருக்கிறது ஒரு நார்மல் மொபைல் தான். நார்மல் மொபைலை வச்சுட்டு அப்படியே நேராக காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி கிளம்பிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கே பார்த்தபடி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா என்னடா ஏன் ஃபேஸை பார்த்துட்ருக்க? மொபைலை உடச்சிட்டு நியூவாக வேறு மொபைல் வாங்கிட்டேனுங்கிற மாதிரி கோவம் வந்துட்டா உனக்கு. அதனால திரும்பவும் இந்த மொபைலை உடைக்கலாம்னு நினைக்கிறியா? இது மேலே உன் கை பட்டுச்சு அதுக்கு பாரு இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு அப்படியே நம்ம ஜொங்கு காலேஜுக்கு வேகமாக வெளியே போனோம். நம்ம டேயும் காலேஜுக்கு வராரு. இன்றைக்கும் ரொம்ப சைலண்ட்டாக வராரு. இதை ஜிமினா பார்த்துட்டு டே மச்சான் அவன் பிரச்சனை இல்லடா, அவன் மொபைலை கொண்டுடா, அந்த பன்னிக்கு நானே எல்லாத்தையும் மெசேஜ் அனுப்பி அவன் பிக்க கொண்டு எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜிமினா பேசினா அந்த பன்னி யாருங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏன்டா இன்னும் ஷாக் ஆகுற? நீ இப்படி இருக்கிற லுக்கெல்லாம் பார்த்தா அந்த பன்னியா இந்த பர்சன்டா அந்த பன்னினுங்கிற திங்கிங்கில் இருந்த மாதிரி இருக்குது. ஆமாம் ஜிமின். என்ன அதுக்கும் ஆமாவா? அப்போ உனக்கு ரொம்ப தெரிஞ்ச பர்சன்டா அந்த பன்னியா? ஆமாம். அப்போ அந்த பர்சன்ட்டை கண்டுபிடிச்சி அந்த பர்சன்ட்டை பேசிட்டியா? இல்லை. யாருடா அந்த பர்சன்ட்? யாருன்னா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு ஜிமினா ஷாக்காகி என்ன 2 பேரும் இந்த மாதிரி நேரில் அடிச்சுக்கிட்டா ஃபோனில் இப்படியாடா இருந்தீங்கங்கிற மாதிரி செம்ம ஷாக் ஆகுறாரு. ஆமாம் ஜிமின், இதே மூமெண்ட்டு தான் ஜங்குக்கோட மொபைலில் நான் பார்க்க சொன்னேன். இதே ஷாக் தான் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்கிறாரு. ஏன்னா மெசேஜை பார்க்க சொல்ல அதில் ஃபுல்லாக நம்மகிட்ட இப்போ என்ன அனுப்புனாரோ அதுதான் விழுந்துருக்கும். அதில் மேலே வேறு பன்னின்னு போட்டிருக்காரு. டைகருக்கு மட்டும்தான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. வேறு யாருமே அவர் கூட அந்த மாதிரி க்ளோஸாக கமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அப்படியே பண்ணாலும் நம்ம ஜங்குக்கு யாருக்கும் ரிப்ளை பண்ணுறதும் இல்லை, கமெண்ட் பண்ணுறதும் இல்லை. இதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அதில் ஜிமினாவோட பேட்டிலேருந்து இப்போ வரைக்கும் பண்ண கமெண்ட்டை மட்டுமே ரீட் பண்ணி ஷாக் ஆகி தான் மொபைலை கீழே போட்டிருப்பாரு. இந்த மூமெண்ட் அப்படியே ஜிமினாட்ட சொல்லவும் பாத்தியாடா காடு கூட நீ லவ் பண்ண பர்சன்டையே உனக்கே தெரியாதபடி மேரேஜ் பண்ணி கூட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ நீ சேட் ஆகக்கூடாது, ஹாப்பியில் ஆகணும். நீ லவ் பண்ண நீ ஏன் மேரேஜ் பண்ணியிருக்க? லவ்வை சொல்லலை, பார்க்கல, பேசலை, ப்ரப்போஸ் பண்ணலை,
ஒய்ஃபாகவே ஆகிட்டா ஹாப்பி தானடா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்புறம் தான் குழப்பத்தில் இருந்து நம்மகிட்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அட ஆமாம் நான் லவ் பண்ண பர்சன்ட் லவ்வை சொல்லணும்னு நினச்ச பர்சன்ட் தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். நான் பன்னியை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி டைரெக்டாக ஹக் பண்ணி ஜிமினா கூட சேர்ந்து சுற்றுவாரா, நான் பன்னி தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்ட்டு இந்த மாதிரி சுற்றுறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜிமினாக்கிட்டேருந்து பிரிக்கிறாரு. யாரடா மேரேஜ் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டேன். ஜங்குக்கு இந்த மாதிரி வந்து நிற்கிறத பார்த்துட்டு அது ஒன்னில்லை ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு போய்ட்டு ஷையாகிறாரு. பா என்ன ரியாக்ஷன்டா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் எப்போதும் ஒரு மாதிரி ரூடாக நம்ம ஜங்குக்கு ஈக்குவலாக பேசுவார்ல, அப்படி இல்லாமல் ஷை ஆகுறாரு. இந்த மாதிரி ஷை ஆகிறத பார்த்து நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி டாக்குன்னு ஷார்ட்டை விட்டுருவாரு. ஏன்டா இப்போ இந்த மாதிரி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டோம். அண்டு ஒன்றும் இல்லை ஜங்குக், உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, அதுதான் சொல்லி ஸ்மைல் பண்ணி சிரித்தோம். எப்படி மேரேஜ் ஆகி 2 வீக்ஸ் வரைக்கும் இந்த திங்கிங்லேயே நேற்று மேரேஜ் ஆன மாதிரி தான் சொல்லி சிரிப்பியாடா? ஆமாம், நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீ ஏன் இவ்வளோ ஹாப்பியாகிற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், என்ன சொல்லனே தெரியல, நீ தான் அந்த பன்னிங்கிறத சொல்ல முடியும், அதனால அதை சொல்லாமல் அப்படியே நம்ம ஜங்கு கூட ஃபேஸை நோட் பண்ணால், எங்கே பாருடா ரொம்ப திங்க் பண்ணாத, உன்னை டெய்லியும் டார்ச்சர் பண்ணாதான் அவன் பக்கத்தில் இருப்பேன், அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் திங்க் பண்ணிடுறதுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் கிளாஸுக்கு போகிறேன், நீ வந்துரு, முக்கியமாக இந்த ஹாரிக்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு ரொம்ப நார்மலாக அங்கே இருந்து போனால் இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு டேக்கி செம்ம ஹாப்பி. ஜங்குக்கையே லவ் பண்ணோம், ஜங்குக்கே மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஆனால் இந்த ஜங்குக்கே இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறான், என்னை டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போகிறான், அவன் என் கூட க்ளோஸெல்லாம் இருக்க மாட்டானாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பட்டுட்டு இருந்தேன்னா, அது உன் கையில் தான்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறாரு. என்னோட கையிலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஆன்சர் நீட்டுறாரு. லூசு பேலே, அதை சொன்னால் அதில் கையில் பாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட க்ளோஸாக வந்து, நீங்கள் போட்டோம் அப்படி டாமன் சரி மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நான் சுகர் அப்புறம் அரமிஜின்னு ஜேக போயின்னு எந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறோம், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி நீயும் ஜங்குக்கிட்ட க்ளோஸ் ஆகிரு. அந்த மாதிரியா? அந்த மாதிரி நாங்கள் இருந்தால் தான்டா ப்ராப்ளம், எங்களுக்கு மேரேஜ் கூட ஆகலை, நீ தான் மேரேஜ் பண்ணிட்டியடா, அதுவும் ஹஸ்பண்ட்ரா, தைரியமாக உன் ஹஸ்பண்டோட ஷார்ட் கலரை க்ரிப்பை பிடிச்சி நீ எங்கே கூப்பிட்டாலும் உன் ஹஸ்பண்ட் உன் பின்னாடியே வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜிமினா சொன்னா, ஓ ஜங்கு கட்டுற ஷார்ட் கலரை க்ரீப்பாக பிடிச்சி நான் எங்கே கூப்பிட்டாலுமே பின்னாடியே வருவானா, அப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக கிளாஸ்ன்னு பார்த்து போகிறாரு. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் அப்படியே போய் செய்ய போவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா ஃபாலோ பண்ணபடி ஓடுனா. ஏதோ பெரிய ப்ராப்ளம் போலுக்கு, நம்ம முன்னாடி போகிறோம், ஜிமினா கத்திக்கிட்டே போகிறான், கிளாஸில் ஏதோ பெரிய மூமெண்ட்ரா, வாங்கடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸுமே அப்படியே அங்கேருந்து வேகமாக போகிறாங்க. நம்ம வீமினை ஃபாலோ பண்ணபடி இந்த மாதிரி பண்ணோம். கரெக்டாக கிளாஸ் ரூமுக்குள்ளே நம்ம ஜங்கு நார்மலாக சிங்கிளாக தான் உட்காந்துருந்து மொபைலில் ஏதோ வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஜங்கு கிட்ட கரெக்டாக வந்துட்டு ஜிமினா சொல்லியிருப்பார்ல, ஷார்ட் கலரை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டா எங்கேனாலும் போகணுன்ட்டு, அதே மாதிரி கரெக்டாக ஷார்ட் கலரை பிடிச்சி இழுக்கிறாரு. ஏன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணோம். என்ன ஹாப்பி? ஒய்ஃபு ஹாப்பியை கூப்பிட்டா எங்கேனாலும் வரலாமாமே, ஷார்ட் கலரை பிடிச்சி இழுக்கிறேன், எழுந்துக்க மாட்டியா, நீ எழுந்துக்கலன்னா ஷார்ட் கலரை கிழிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு டக்கு நம்ம ஜொங்கு கண்டு பெண்டில்னு எழுந்துட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரிட்டே நோட் பண்ணோம். நம்ம ஜொங்கு கூட ஷார்ட் கலரை பிடிச்சி இழுக்கிறாரு, என் பின்னாடியே வாங்குற மாதிரி, ஏன்டா என்னை எப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகிறேங்கிற மாதிரி ஜொங்குக்கு எதுவுமே சொல்லலை, எதுவுமே கேட்கல, பின்னாடியே போகிறாரு. இந்த மூமெண்ட்டை கிளாஸ் ரூமுக்குள்ளே என்ட்ராகிற ஜிமினா பார்த்து, ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னதுக்கு அப்படியாடா பிடிச்சி எழுந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னா நம்மகிட்ட நோட் பண்ணா. பாட்டியா நீ சொன்ன மாதிரியே ஜங்கு ஷார்ட் கலரை இழுட்டு பிடிச்சதோட ஒய்ஃபை போயிட்டு கேட்டுட்டு பின்னாடியே வரான் அப்படிங்கிற மாதிரி வேற நம்ம ஜிமினாவுக்கு தம்ஸ் அப் காட்டிட்டு போகிறாரு. இந்த மாதிரி தம்ஸ் அப் காட்டுறதை பார்த்துட்டு இந்த ஜிமினாடா என்னமோ இவன்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கான், அதை தான் இவன் பண்ணுறான்ங்கிற மாதிரி பேக் சைடில் வர ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவை பார்த்து முறைக்கிறாரு. பிடிச்சி இழுத்துட்டு போகிறது அவனை மறைக்கிறத விட்டுப்பட்டு ஏன்டா என்ன பார்த்து மறைக்கிறேங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி இருப்பார். இந்த மாதிரி என்ன நேராக அப்படியே ஜங்குக்கு ஒரு ஷார்ட் கலரை பிடிச்சி இழுத்தபடி கேண்டீனில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு.
எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டான். அது ஹஸ்பண்ட் 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நம்ம 2 பேருமே நம்ம லைஃப்பை பற்றி அடுத்த கட்ட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளே கிளியர் பண்ணி பேசிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. எது நம்ம லைஃப்பில் அடுத்த கட்ட மூமெண்ட்டை பற்றி கிளியர் பண்ணுற அளவுக்கு பேசிக்கணுமா? ஆமாம். நம்ம டாடு மாமு எல்லாருமே அவங்க வந்து அவங்க லைஃப்பில் அடுத்த கட்ட மூமெண்ட்டில் என்னென்ன பண்ணாலும் 2 பேரும் சேர்ந்து தானே பேசி அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்போ நம்மளும் சேர்ந்து பேசி தானே முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜொங்கு காண்டாகி டேயோட பேக் சைடு கெட்ட க்ரிப்பை பிடிச்சபடி கிஸ் பண்ணுற அளவுக்கு க்ளோஸ் ஆகல பாரு. அந்த மாதிரி எழுத்தா போச்சு அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆனா டேக்குமே ரொம்ப ஷாக்குதான். ஏன்னா அந்த மாதிரி கிஸ் பண்ணுற அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டு அது அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்குள்ளே நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதை தான் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. என் லைஃப்பில் நீ ஒருத்தன் தான்டா ப்ராப்ளம், அதனால ஒன்றை தான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுகிட்டே காண்டாக்கி ஜொங்கு கூட ஆன்சர் தட்டி விட்டுட்டு உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேசலான்னு வந்து என்ன மாதிரியா பேசுகிறப்போ அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வேகமாக எழுந்து போவாரா. அந்த மாதிரி எழுந்து போகிற டேயோட ஆன்சர் நம்ம ஜொங்கு க்ரிப்பை பிடிச்சிட்டு அந்த பெஞ்சு மேலே அந்த டேபிள் மாதிரி இருக்குல்ல சாப்பிட்ற டேபிள் அது மேலே நம்மகிட்டே உட்கார வைக்கிறாரு. இப்போ என்னத்தை நீ கண்டுபிடிச்சி கலெக்ட் பண்ணி 2 பேருக்குள்ள அப்படி என்ன ப்ராப்ளம் இருக்குது கிளியர் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் ஹஸ்பண்ட் டாய் ஹஸ்பண்டுன்னு சொன்னால் அடிச்சு விடுவேன். எப்போட்டு கூப்பிட்ற மாதிரி ஜொங்குக்குன்னு கூப்பிட்றா. முடியாது, மேரேஜ் ஆயிடுச்சுல, நான் என்னோடய ஹஸ்பண்ட் தான் கூப்பிடுவேன். ஐயோ இதை சொல்லதுக்கே நான் அடிக்கணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹஸ்பண்டுன்னு மட்டும் கூப்பிடாத. அப்போ ஹப்பின்னு கூப்பிடட்டுமா? ஹப்பின்னு கூப்பிடக்கூடாது. அப்போ எப்படி தான் கூப்பிட? ஆனால் ஜொங்குக்குன்னு கூப்பிடுங்கம்லடா, அது எனக்கு பிடிக்கல. சரி 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 2 பேரும் மட்டும் இருக்கிற பிளேஸில் ஹஸ்பண்டுன்னு கூப்பிட்டுக்கோ. மாட்டேன், எல்லா பிளேஸ்லேயும் ஹஸ்பண்ட் தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ இதுதான் உன் பெரிய ப்ராப்ளமா? அதை தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து கிளியர் பண்ணணுமா? சரி டே, நீ வந்து ப்ராப்ளத்தை சொல்லிட்ட, நான் சொல்யூஷனை சொல்லியிருந்தேன். நீ டெய்லியுமே ஹஸ்பண்டுன்னு கூப்பிட்டுக்கோ, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து லைஃப்பில் அடுத்த கட்ட மூமெண்ட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணியாச்சான். நம்ம ஜொங்குக்கு இங்கேருந்து வேகமாக எழுந்து போனால், டேய் நான் அதை உங்ககிட்ட சொல்ல வரலடா, இதை சொல்ல வரலடா, நம்ம 2 பேரும் அடுத்த கட்ட மூமெண்ட்டுங்கிற மாதிரி இப்படி டே கட்டுனா லூஸு பையில. அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்குன்னா நீ கேண்டீனுக்கு கூட்டு வரக்கூடாதுடா, உன்னோட பெட்ரூமுக்கு கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா திட்டுறாரு. ஓ அப்படியா, என்னவோ அப்படியா இப்படியாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா நம்மகிட்டயே கொட்டலாம் செய்கிறாரு. ஏன்டா ஒரு செகண்டில் ஹார்ட் வெடிக்கிற அளவுக்கு பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு உனக்கு நிறைய கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, நீ ஏன் பின்னாடி வா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்மகிட்டே கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாரு. இதை நம்ம மற்ற பாய்ஸஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு ஆமாம் இந்த வீமின் 2 பேரும் அப்படி என்ன சீக்ரெட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ சீக்ரெட்டாக பெருசாக ஒர்க் பண்ண மாதிரி தெரியுது. எனக்கு அநேகமாக ஜொங்குக்கு கவுக்க வைக்கிற மேட்டராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் சொல்லவும், நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து அது ஜொங்குக்கு தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க எல்லாருமே நம்ம ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணபடி கிளாஸ் ரூமுக்கு வந்தோம். டே கிட்ட வந்து நம்ம ஜிமினா சொல்கிறாரு, நீ இப்போ போய் இப்படிலாம் ஹஸ்பண்டுன்னு பேசினா அவன் வந்து பயங்கரமாக சிரிக்க தாண்டா செய்வான். எவ்வளோ டேஸ் ஜொங்குக்குன்னு கூப்பிட்டு அப்படி பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்த நீ ஹஸ்பண்டு கூப்பிட சொல்ல அவனுக்கு கொஞ்சம் வியர்டாகவும் ஆக்வர்டாக தான் இருக்கும். நீ எடுத்த உடனே ஹஸ்பண்ட்லாம் சொல்லி கூப்பிடாத, ஜொங்குக்குன்னே கூப்பிடு. அப்புறம் மார்னிங் நீ அவன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேச ட்ரை பண்ணு. மார்னிங் கிஸ் கேளு, நைட்டுக்கு ஸ்லீப் பண்ணதுக்கு முன்னாடி கிஸ் கேளு. அப்புறம் அவன்கிட்ட வெளியே எங்கேயாவது போகிற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அவன் கூட கூட்டிகிட்டு போ. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணு. ஓ என்ன லவ் பண்ண சொல்கிறியா? இப்போ பாயிண்ட்டை பிடிச்சிட்டடா. அதே தான், அவன் வந்து ஏதோ மேரேஜ் பண்ணிட்டாங்க, இது ஜஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் பண்ணிடலாம் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கல. அதனால அவன் வந்து கொஞ்சம் வியர்டாக தான் நடந்துப்பான். நீ இப்படி புதுசாக பண்ணால் இன்னும் வியர்டாக திங்க் பண்ணுவான், ஆக்வர்டாகவும் திங்க் பண்ணுவான். அதனால முதல்ல அவன் கூட க்ளோஸாக பேசு, கொஞ்சம் அதர் பிளேஸ்க்கு ஜொங்கு கூட போ. அப்புறம் அவன்கிட்ட லவ் யூ சொல்லு. லவ் யூ சொல்லணுமா? ஆமாம், பன்னி தானே லவ் பண்ண, அந்த பன்னிக்கு லவ்வை சொல்லி. அப்புறம் மார்னிங் கிஸ் கேளு, நைட்டு ஸ்லீப் பண்ண சொல்ல கிஸ் கேளு. அப்புறம் போக போக 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி ஆக்வர்டெல்லாம் குறைஞ்சி அப்புறம் ஜொங்குக்கே உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துடுவான். ரியலி
ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட என்னெல்லாமோ நிறைய சொல்லி கொடுத்து தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணாத, இந்த மாதிரி பண்ணு, முதல்ல நீ ஜங்கு கூட ஹார்ட்டுக்குள்ளே போகணும், ஜங்கு கிட்ட ஃபீல் கொடு, அவன்கிட்ட எப்போதும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஃபைட்டிங் மூமெண்ட்டை பிரேக் பண்ணி நீ அவன் கூட ஃபீலிங்ஸோட உன் லவ்வை ப்ரூவ் பண்ணு, அப்புறம் அவனே அந்த ஆக்வர்டு மூமெண்ட்டெல்லாம் குறைச்சிக்கிட்டு உன்கிட்ட க்ளோஸாக வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறதெல்லாம் கேட்டு கண்டிப்பாக ஜோங்குக்கிட்ட நான் நீ சொன்ன மாதிரிலாம் அப்ளை பண்ணி ஜோங்குக்கு என்னை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி நம்மகிட்டே ரொம்ப ஹாப்பியாகி பன்னியும் ஜோங்குக்கும் ஒன்றுடா, என் ஹஸ்பண்டை தான்டா நான் லவ் பண்ணேன், பாய் ஃப்ரெண்டும் ஹஸ்பண்டும் ஒன்றுங்கிற மாதிரி அவர் செம்ம ஹாப்பி. இந்த மாதிரி செம்ம ஹாப்பியில் என்ஜாய் பண்ணபடி சிரிச்சுக்கிட்டே வந்தா நம்ம ஹாரி தான்ட்டே முன்னாடி வந்து நிற்கிறான். ட்ரயாங், உனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆன மொமெண்ட் எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு ஜங்குக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஜங்குக்கு ஆல்ரெடி அந்த பாக்ஸிங் கிளப்பில் இருக்க பர்சன்ஸ் கிட்டலாம் 6 மந்த் எண்ட் ஆனதோட உனக்கும் அவனுக்கும் இருக்கிற மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுற மாதிரி டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொன்னான். ஒரு வேளை அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டால் இதை கேட்டு நம்மகிட்ட ஷாக் ஆகி என்ன ஜங்கு கண்ண மாதிரி சொன்னானா, அப்படி தான் பாக்ஸிங் கிளப்பில் இருக்க பர்சன்ஸ் கிட்ட சொன்னானாம். என் ஹயாங் என்கிட்ட வந்து சொன்னா, ப்ளீஸ் டே அப்படி ஒரு வேளை ஜங்குக்கு ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டானா நம்ம 2 பேரும் நெக்ஸ்ட் மந்தில் மேரேஜ் பண்ணிக்கலாமா, நான் இப்போ வரைக்குமே உன்னை ட்ரூவாக தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஹாரி பேசினோம். இவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்த நம்ம டேக்கி அப்படி காண்டு எங்கேயோ போகுது, என்ன துணிச்சல் இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹாரியை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நேராக கிளாஸ் ரூமுக்கு வந்தால்